இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி யோவான் நற்செய்தி முதல் அதிகாரம் 19 28 முடிய. யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபோது, நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார். வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். அப்படியானால் நீர் யார், எலியாவா என்று கேட்க, நான் அல்ல என்றார். வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோதும் இல்லை என்று கூறினார். அப்பொழுது தொடர்ந்து அவர் சொல்லுகிறார், ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்தது என்னை பற்றியே என்றார். அன்பானவர்களே, உண்மைக்கு சான்று பகர்வது மிக முக்கியமானது. கடவுள் நமக்கு அந்த அழைப்பை கொடுத்திருக்கிறார், அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார், வாழ்க்கையில் அந்த இலக்கை கொடுத்திருக்கிறார். பிலாத்துவின் முன்னிலையிலே இயேசு நிற்கும் பொழுது யோவான் நற்செய்தி 18வது அதிகாரம் அதில் 35 பார்க்கிறோம். என்னுடைய அரசு உண்மையின் அரசு, உண்மைக்கு சான்று பகரவே நான் இவ்வுலகிற்கு வந்தேன் என்று உரைக்கிறார். நாம் நம்பிக்கையாளர்கள் என்று அழைக்கப்படுவது அந்த இயேசு ஆண்டவருக்கு, இயேசுவின் மீது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையின் வெளிப்பாடு நாம் உண்மைக்கு சான்று பகர்வது மட்டும்தான். எந்த சூழலிலும் நமக்கு அது பெருமை இழப்பாக இருக்கலாம், பெருமை தராத ஒன்றாக இருக்கலாம். தாழ்ச்சியோடு உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், உண்மைக்கு சான்று பகர வேண்டும். அதுதான் நம்முடைய கிறிஸ்தவ அழைப்பிலே மிக முக்கியமானது. என்னுடைய அரசு உண்மையின் அரசு. அன்பானவர்களே, நாம் நம்மை பற்றி வெளியில் உண்மையை ஒத்துக்கொள்ளுகிறோமா? பல சமயங்களிலே நாம் உண்மையை ஒத்துக்கொண்டால், ஏற்றுக்கொண்டால் நமக்கு புகழ் சேராது, நம்முடைய பெயர் விளங்காது என்றால் உடனடியாக பின்வாங்கி விடுகிறோம். நாம் உழைப்பது பெருமைக்காக, பெயருக்காக, புகழுக்காக. அப்படியானால் நாம் நம்பிக்கையாளர்கள் அல்ல. இயேசுவை நாம் பின்பற்றவில்லை, இயேசுவை நாம் பின்பற்றவில்லை. எலியா இறைவாக்கினர் வருவார் என்று சொல்லப்பட்டுள்ளதை மனதிலே வைத்துக்கொண்டு எலியா இறைவாக்கினரா என்று கேட்கிறார்கள். நான் இல்லை. அதுவும் இன்னும் சொல்லுகிறார், நான் அவருடைய வரப்போகிறவருடைய மெசியாவினுடைய காலடி வாரை அவிழ்க்க கூட நான் தகுதியற்றவன். அந்த தாட்சி நம்மிடம் இருக்க வேண்டும். நம்பிக்கையாளர்கள் என்றால் அந்த தாட்சி நம்மிடம் இருக்க வேண்டும். பணத்தை கொடுத்து புகழ சேர்க்கிறது, மற்றவங்கள்ட்ட பொய்யை சொல்லி புகழ சேர்க்கிறது, இந்த உலக பிரகாரமா அரசியல்வாதி மாதிரி வாழ்ந்து நடந்து பேசி புகழ சேர்க்கிறது, அது நம்பிக்கையாளனுக்கு அழகல்ல, அது மனிதனுக்கே அழகல்ல. எல்லாம் வல்லவரே இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வின் சூழல்கள் எதுவாக இருந்தாலும் நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள இந்த பொறுப்பை, உண்மைக்கு சான்று பகர வேண்டும் என்ற பொறுப்பை தட்டி கழிக்காதபடி ஆண்டவரே, மிகுந்த பொறுப்போடு நாங்கள் சான்று பகர, உண்மையை ஏற்றுக்கொள்ள, எங்களை தாழ்த்தி கொள்ள அருளையும் தூய ஆவியின் ஆற்றலையும் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.